நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படித்து பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசப் ரொம்ப அழகா இருப்பார். ஜோசப் ரொம்ப அழகு. நீங்க ஜோசப் விஜயமா நினைச்சுக்க போறீங்க. அதை விட சூப்பரா இருப்பார். ஒரு தீர்க்க தரிசனமா, அதாவது லைக் எ ப்ராஃபெட். நாளைக்கு ராஜாக்கு என்ன நடக்க போதோ அதுதான் இந்த சொப்பனத்தின் விளக்கம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்தா ராஜாவுக்கு அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு, வாப்பா நீ ஜெயிலில் இருக்க வேண்டாம், நீ வெளியே வா, நீ ஏன் கூட இரு. ஜோசப் வந்து அந்த இடத்துல ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ராஜா என்ன பண்ற ஒரு முத்திர மோதிரத்தை அவர் கொடுக்குறார். இப்போ இந்த இடத்துல இந்த மோதிரம் எதுல கனெக்ட் ஆகுதுன்னா, விஜயோட கனெக்ட் ஆகும்போது அவருக்கு மோதிரம் சின்னம் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மேபி அதா கூட இருக்கலாம். ஜோசப் அந்த சகோதரனை ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னை குறிப்பிடுகிறார். நீ ராஜாவாக முடியாது, நீ அதிகாரியா வேணாலும் இருக்கலாம். இல்ல, அவர் சொல்றதுமே மக்கள் தான் மன்னர்கள், அதுக்கு கீழே தளபதியா தானே அதிகாரியா தானே இருக்கேன்னு சொல்றாரு. அந்த கதையில இருக்கிற ஜோசப் எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவரை வந்து அடிமையா கொண்டு போய் வேலைக்காரனா அவரை விற்கும் போது கூட அமைதியா இருந்தார். முதல் காரியம் அமைதியா இருந்தார். விஜய் ஆல்சோ வந்து நிறைய நேரங்கள்ல அவரோட சைலன்ஸ் தானே சொல்லப்படுது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய அந்த கிறிஸ்மஸ் விழாவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது, அந்த அவரோட ஸ்டோரி அப்படிங்கிறது அந்த பேர் குறிப்பிட்டது யோசேப்பின் கதை அப்படிங்கிறது தான். ஸோ பைபிளில் இருக்கக்கூடிய அந்த யோசேப்பின் கதை, யோசேப்புக்கு இன்னொரு பேர் ஜோசப். ஸோ விஜயுடைய கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை குறிப்பிட்டிருந்தாரு. அந்த கதை முழுமையாக என்னன்னு எங்களுக்கு சொல்லணும். ஆக்சுவலாக ஜோசப் அப்படின்றவர் பைபிளில் இருக்கிறவர், சரிங்களா. அவர் என்ன ஆகுதுன்னா, அவருடைய சொந்த சகோதரர்கள், அதை தான் இவர் குறிப்பிடுறாரு. சொந்த ஓன் பிரதர்ஸ், சொந்த சகோதரர் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து ஒரு அடிமையாக வித்துடுறாங்க. அடிமையாக விற்ற உடனே அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜோசப் வந்து ஒரு ராஜா வீட்டில் அரண்மனையில் வேலைக்காரனாக இருக்கிறார். வேலைக்காரனாக இருக்கிற சமயத்தில் அந்த ராஜாவுடைய மனைவியே, யோசப் ரொம்ப அழகாக இருப்பார். ஜோசப் ரொம்ப அழகு. நீங்கள் ஜோசப் விஜயமா நினச்சிக்க போகிறீங்க. அதை விட சூப்பராக இருப்பார். இந்த ஜோசப் விஜயை பார்த்தே மக்கள்லாம் இப்படி கவர்ந்து இருக்கும் போது அந்த ஜோசப் ரொம்ப அழகாக இருக்கிறவர். அதனால் ராஜாவுடைய மனைவி ராணியே எப்படியாவது ஜோசப் கிட்ட எப்படியாவது அடையணும், ஜோசப்பை எப்படியாவது ஒரு தடையாக ஜோசப்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது ஜோசப் என்ன பண்ணுறாரு, அதை எதிர்த்துட்டு போகும்போது அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ அவர் உண்மையாக இருக்கிறார், ராஜாவுக்கு உண்மையாக இருக்கிறாரு, முதல் காரியம். அடுத்தது அவர் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறார், ரெண்டாவது காரியம். இப்போது அந்த ஜெயிலில் இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது ஒரு சொப்பனத்தின் மூலமாக. அந்த சொப்பனத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சொப்பனத்துக்கு இவர் பதில் கொடுத்து அந்த ஆளுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஜெயிலில் இருக்கிறவன் இவ்வளோ அழகாக சொல்கிறான், சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்குறான், இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வரும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த ஜோசப்பை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லு அப்படின்னும் போது, ஒரு தீர்க்க தரிசனமாக, அதாவது லைக் எ ப்ராஃபெட், நாளைக்கு ராஜாவுக்கு என்ன நடக்க போதோ அதுதான் இந்த சொப்பனத்தின் விளக்கம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்தா ராஜாவுக்கு அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, வாப்பா நீ ஜெயிலில் இருக்க வேண்டாம், நீ வெளியே வா, நீ ஏன் கூட இரு. ராஜாவுக்கு நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதில் ஒரு அதிகாரியாக, அதில் முதன்மையான அதிகாரியாக ஜோசப்பை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்போ ஜோசப்பை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஜோசப் வந்து அந்த இடத்துல ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ராஜா என்ன பண்ணுற ஒரு முத்திர மோதிரத்தை அவர் கொடுக்குறார். எங்களுக்கு முத்திர மோதிரம் உண்டு. ஆஸ் அ பிஷப் நாங்கள் முத்திர மோதிரம்
ஒவ்வொரு பிஷப் கையிலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்கலாம் நீங்கள், நான் சின்னதாக போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இந்த மோதிரம் எதுல கனெக்ட் ஆகுதுன்னா விஜயோட கனெக்ட் ஆகும்போது அவருக்கு மோதிரம் சின்னம் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மேபி அதா கூட இருக்கலாமா? மோதிரம் சின்னம் வரட்டும், எந்த சின்னமாவது வரட்டும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பேசும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் தப்பு. சரிங்களா? அந்த ராஜாவா சொன்ன வார்த்தைன்றது என்னன்னா, அவர் அந்த இடத்துல ராஜாவா இல்லை, அதிகாரியாக தான் இருந்தார். அவர் அதை அவர் சரியாக விளக்கி இருக்கணும் மக்கள் முன்னாடி. எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறார், நான் அந்த ஜோசப் அந்த அந்த சகோதரனை ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னை குறிப்பிடுகிறார். நீ ராஜாவாக முடியாது, நீ அதிகாரியை வேணாலும் இருக்கலாம். அதாவது அவர் சொன்ன கதைக்கு உண்மையான அர்த்தம் அதுதான், உண்மையான கதை அதுதான், அப்படி தான் இருக்கணும். அது அவர் அதிகாரியை வேணா இருக்கலாம். சரி, எதுவுமே எடுத்த இல்ல அவர் சொல்றதுமே மக்கள் தான் மன்னர்கள், அதுக்கு கீழே தளபதியா தானே அதிகாரியா தானே இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. முன்னாடி சொன்னது வேறங்க, இன்னைக்கு அவர் குறிப்பிட்டு சொன்னது பைபிளை பற்றி குறிப்பிட்டு சொல்றாரு இல்லையா? பைபிளை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அப்ப என்ன சொல்லணும், அங்க ராஜா ஆகல அந்த ஜோசப், பைபிள்ல இருக்க ஜோசப் ராஜா ஆகல, அதிகாரியா தான் இருந்தார். என்ன இவர் எடுத்த எடுப்புல ராஜா ஆகணும்னு நினைக்கிறார், அதான் பயங்கரமான காரியம். அதை எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதாவது இப்போ முதலமைச்சர்கள் அப்படின்னு பட்டியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே, அந்த காலத்தில் திமுக இருந்தது, அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் திரு காமராஜர் முதலமைச்சராக எடுத்த எடுப்புல அவங்கள முதலமைச்சர் ஆகலை, ஒரு கட்சியில் இருந்தாங்க, ஒரு தொண்டனாக இருந்தாங்க, தலைவனாக இருந்தாங்க, அந்த கட்சிக்காக உழைத்தார்கள். பிற்பாடு தான் அவங்க முதலமைச்சரானாங்க. ஏன் டாக்டர் எம்ஜிஆர் என்ன ஆலந்தூர் தொகுதியில் அவர் நிற்க வேண்டியது, ஆனால் ஆலந்தூர் தொகுதியில் நிற்காம ஆண்டிப்பட்டியில் போய் நிற்கிறார். ஏன் நிற்கிறாருன்னா, ஆலந்தூர் தொகுதியில் நின்று அவர் தோத்திருப்பார். அன்னைக்கு இருந்த திரு ஆபரகாம்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எதிர்த்து இவரால் நிற்க முடியாது, அதனால் இவரே ஓடினார். இதுக்கும் அரசியலில் அவர் பயங்கரமாக இருந்தவர் டாக்டர் எம்ஜிஆர். அதுக்கு பிற்பாடு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனித்தனி கட்சியாக இருக்கிறது. ஏன் நம்ம திரு வை கோபால்சாமின்னு இருக்கிறார், அருமையான பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆனால் அவர் தனியாக என்ன பண்ணுறார், பல ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் தனியாக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார், மதிமுகன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி தம்பி என்ன பண்ணியிருக்கணும், ஜோசப் ஒரு அரசியலில் முதலாவது பழகி இருக்கணும். பழகின பிற்பாடு நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொன்னால் நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். உனக்கு இன்னும் அரசியலே தெரியாது, அரண்மனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன் வீடு வேணால் அரண்மனை போல இருக்கலாம், அல்லது அரண்மனைக்குரிய எல்லா காரியத்தையும் நீ வைத்திருக்கலாம், பண செல்வாக்கு இருக்கலாம், அதனால் நீ ராஜாவாக முடியவே முடியாது, நிச்சயமா முடியாது. அதை தம்பி புரிஞ்சிக்கணும். இப்ப அந்த கதையில வரக்கூடிய அந்த ஜோசப் அப்படிங்கிறவரோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும்? அந்த கதையில இருக்கிற ஜோசப் எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவரை அடிமையாக கொண்டு போய் வேலைக்காரனாக அவரை விற்கும் போது கூட அமைதியாக இருந்தார். முதல் காரியம் அமைதியாக இருந்தார். இந்த மாதிரி எகிரி குதிக்கலை, நான் அப்படி பண்ணிடுவேன் அங்கிள் இந்த குரல்லாம் அவர் கொடுக்கல, அமைதியாக இருந்தார். சிறைச்சாலைக்கு அவரை அனுப்புகிறாங்க, அப்பவும் அவர் உண்மையை சொல்லலை. எப்பா நான் எதுவும் தவறு செய்யலை, என்னை ஏன் கொண்டு வந்து சிறைச்சாலையில் போடுறீங்க, தவறு செய்த உன் மனைவி தண்டாப்பா அப்படின்னு ராஜா கிட்ட அவன் சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் சொல்லலை. அப்பவும் அமைதியாக இருந்தான். அடுத்தது அந்த நேரம் வரும்போது அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லும் பொழுது தான் அவர் அதிகாரி ஆக்குறாங்க. ஸோ அந்த ஜோசப் வாஸ் ட்ரூத், உண்மை உள்ளவனா அவன் இருந்தான். விஜய் ஆல்சோ நிறைய நேரங்களில் அவரோட சைலன்ஸ் தானே சொல்லப்படுது. என்ன சைலன்ஸ், எதுல சைலன்ஸ் சொல்லுங்க, எதுல சைலன்ஸ் அவர், எதுல சைலன்ஸ் அவர், அதை சொல்லுங்க, அது புரிஞ்சுக்கணும்ல. எதுல சைலண்ட், அவர் சைலண்டாக தான் இருக்கிறாரு. அரசியல் ஆரம்பிக்கிறாரு, அரசியல் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சைலண்டாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அரசியல் ஆரம்பிச்சுட்டு சைலண்டாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? கரூர் இஷ்யூ அவருக்கு ஒரு துயரமான ஒரு நிகழ்வு தான். அந்த டைம்லையுமே ஒரு ஆக்ரோஷமோ இல்லை அது குறித்த ஒரு எப்படி சொல்கிற, அப்போது அவர் சைலண்டாக தானே இருந்தார். ரொம்ப தவறு இல்லையா அது? ஏங்க 40 உயிர் போயிடுச்சு, அந்த நேரத்தை சைலண்டாக நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்கிறது சைலண்டாக? அது இல்லை, அதுக்கு காரணம் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பு. காரணம் ஒருவேளை அவர் இல்லாமல் இருக்கலாம்,
பட் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த குடும்பத்தாரெலாம் நீங்கள் மகாபலிபுரம் கூப்பிட்டு வந்தீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு செய்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் திரும்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்படாததற்கு என்ன செய்யலாம்னு எதாவது செய்தாங்களா அவங்க? இல்ல அடுத்தடுத்த கூட்டங்களை ஆர்கனைஸ்டாக செய்றாங்க. அடுத்தடுத்த கூட்டம் ஆர்கனைஸாக செய்திருக்கலாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் போகும்போது பெரிய பந்தா காட்டக்கூடாது. மக்கள் வரதான் செய்வாங்க, உங்களை பார்க்கறதுக்கு மக்கள் வரதான் செய்வாங்க. இது நேச்சுரல். ஏன்னா நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி, அரசியல் செலிபிரிட்டி இல்லை, சினிமா துறையில் இருக்கிற செலிபிரிட்டி. அதனால் என்ன ஆகும், கட்டாயம் உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க, வேறு வழி இல்லை, கட்டாயம் வரதான் செய்வாங்க. ஆனால் இதே விஜய் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் வராதீங்க, நானும் உங்கள் பகுதிக்கு நான் வருவேன், ஒவ்வொரு பகுதிக்காக நான் வரேன், அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் என்னை பாருங்கள், எல்லாரும் என்னை பார்க்காதீங்க, வந்து கூட்டத்தை இந்த மாதிரி சேர்ந்து இதனால தானே பிரச்சனை ஆகுதுனால 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு என்னைக்காவது சொன்னாரா? மக்களை பார்த்து என்னைக்காவது சொன்னாரா? இல்லை ஒன்றும் இல்லை, அவர் கூட்டம் நடக்குது. இப்போ கடைசியாக ஒரு கூட்டம் நடந்தது கோயம்புத்தூர்லேயே, இங்கேயோ இல்லையா? அப்போ கூட என்ன சொல்கிறாரு, அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, எப்பா கீழே இறங்குதுப்பா, கீழே இறங்குப்பான்றார். யாரை பார்த்து கீழே இறங்குன்றாரு? ஈரோடு கூட்டத்தில். ஈரோடு கூட்டத்தில் கீழே இறங்கு கீழே இறங்குன்னு யாரை பார்த்து சொன்னார்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ஈரோடு அந்த மகாநாட்டில் கூட இவர் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ இவர் சரியான தலைவரே இல்லை, ஒரு அரசியல் தலைவர் இல்ல. ஆனா அவருக்கு சினிமா சார்ந்தும் வரும்போது அந்த மாப் மென்டாலிட்டி இருக்கும்ல, ஒரு சிலர் அப்படி இருக்க தானே செய்வாங்க. ஒரு சிலர்னு சொல்லாதீங்க, பெரும் சிலர்னு சொல்லுங்க. ஒரு சிலர்ல பெருங்கூட்டமே அவருடைய சினிமா துறைக்காக தான் வந்துட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பெருங்கூட்டமே சினிமா துறைக்காக தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர மற்ற எதுக்காக வரல அவங்க. சரியா? அதனால அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்ல how can he control them அப்படின்னு இருக்குல்ல. இல்லைங்க, அதை தான் நான் சொல்றேன். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்றேன். ஏங்க 40 பேர் செத்துட்டாங்க, இவர் என்ன பண்ணிருக்கணும், 40 பேர் செத்துட்டாங்கப்பா, இனிமே இந்த மாதிரி பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டக்கூடாது, அங்கங்கே சின்ன சின்ன கூட்டமாக நம்ம கூட்டலாம். சரி, பாண்டிச்சேரி போனார், எவ்வளோ அழகாக அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. அந்த போலீஸ் 5000 பேர் தான், அதுக்கு மேலே உள்ளே போகவே கூடாது. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? தப்பே இல்லை. ஒரு 5000 பேர், 5000 இல்லை 10,000 பேர் கூட கூடட்டும். 10,000 நம்ம சந்திக்கலாமே. இல்ல அதுக்கப்புறம் இங்க ஈரோட்ல நடத்தப்பட்ட கூட்டம்ங்கிறது வெற்றிகரமாக தான் நடத்தப்பட்டது. இல்லை, வெற்றிகரமாக நடந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, அரசியல் கூட்டம் என்பது வேறு, ரசிகர் கூட்டம் என்பது வேறு. இது ரசிகர் கூட்டம் மாதிரி தான் போயிட்டு இருக்குதே தவிர இன்னும் அரசியல் கூட்டமாக மாறலையே. அப்போ நீங்கள் என்ன அரசியல் நடத்த போகிறீங்க? உங்களை நம்பி தமிழ்நாட்டை உங்கள் கையில் கொடுத்தா இந்த மாதிரி ஜம்பிங் பீப்புளை தான் பார்க்க முடியும். இங்கேருந்து அங்கே குதிப்பான், அங்கேருந்து இங்கே குதிப்பான், நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சைலண்ட்டாக இருக்கிறது, சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இப்போ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியலையே, அங்கங்கே கொலை பாலியல் பலாத்காரம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, சைலண்ட்டாக தானே இருக்கிறாரு. முதலமைச்சர் சைலண்டாக இருக்கிறாரு, அதே மாதிரி தான் விஜயும் சைலண்டாக இருக்காரு. நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அவருக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம்னு வரும்போது அவர் சைலண்டாக இருக்கிறது தான் பார்க்க முடியுது. நெருக்கடியான காலகட்டம் வரும்போது தொண்டர்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். பா நீங்கள் இப்படி இருங்க பாரு, இந்த மாதிரி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அல்லது கதையில வர ஜோசப் அந்த மாதிரி இருப்பாரா? கதையில வரக்கூடிய ஜோசப் சொந்த அண்ணனே என்ன பண்றாங்க, பிற்பாடு இவரை தேடி வராங்க. இவர் அதிகாரி ஆயிட்டாரு, சொந்த அண்ணன்மாரெல்லாம் வராங்க. அவங்க இருந்த நாட்டில் என்ன ஆகுது, பயங்கரமான சாப்பாடு கிடைக்காத கூடாத நிலை ஏற்படும் பொழுது இந்த நாட்டுக்கு வராங்க. இந்த தேசத்தில், இந்த எகிப்து தேசத்தில் இவர் அதிகாரியாக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன்மாருக்கு தெரியாது இவர் தான் அதிகாரின்னு. ஆனால் ஜோசப்புக்கு தெரியும் அண்ணன்மார் வந்திருக்கிறாங்க. அந்த நேரம் கூட ஜோசப் தன்னை காட்டிக்கொள்ளலை, அமைதியாக அவர்களுக்கு நன்மை செய்தார், தீமை செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்தார். அதை இந்த ஜோசப் செய்வாரா? அவர் தீமை செய்யற மாதிரி ஒன்றும் இல்லையே. 40 பேர் செத்ததே தீமை தானேங்க. இல்லை, அவரும் அன்எக்ஸ்பெக்டடா இருக்குதோ இல்லையோ ஒன்றும் இல்லை. ஒரு 4 நாட்கள் முன்பதாக ஒரு தம்பியை வந்து என் காரை பின்னாடி வந்து இடிச்சிட்டார். என் கார்ல ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டது. கவனமாக அதை வந்து செஞ்சிருக்கணும். அது வந்து தவிர்க்க முடிந்த ஒரு உயிரிழப்புகள் தான். 41 உயிரிழப்புகளுமே நீங்க சொல்றதும் கரெக்ட். 40 உயிரினும் போது சாதாரண விஷயம், குழந்தெல்லாம் செத்து இருக்குதுங்க, பாவங்க அதெல்லாம். அப்போ நம்ம அரசியலுக்கு வர்றதுனால தான் இந்த பிரச்சனை. எனக்கும் அரசியல் சம்மந்தமே இல்லை, நான் அரசியல் விட்டு போறேன்பா,
வேண்டாம். அப்படியாப்பட்ட அரசியல் வேணுமா? இல்ல, நீ நன்மை அரசியலுக்கு மக்களுக்கு நன்மை வர்றது செய்யணும்னு அவரோட- நினைச்சா, ஏங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா அரசியலே தேவையில்லைங்க. இல்ல, நான் பல அதிகாரத்துக்கு பேட்டிகள்ல வந்தா நான் இன்னும் சொல்றேன். நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். இல்லைங்க, யார் சொன்னது? யார் சொன்னது? இன்னைக்கு நான் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நான் செய்துட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு கிராமத்தை கல் உடைக்கிற மக்கள் மத்தியில் போயிட்டு நான் தத்தெடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதிகாரத்துக்கு வந்தா தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்களுக்கு செய்ய முடியும்ல. உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு வச்ச செய்யலாம். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு கிராமத்தை நான் தத்தெடுக்கும் பொழுது உன்கிட்ட இருக்கிற பணத்தை இவ்வளோ கோடி கோடியாக வச்சிருக்கிறீ பணம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது? நன்மை செய்யணும்னு நினச்சா அப்படி செய்யலாமே. அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு நினச்சா அப்போ உன்னுடைய எண்ணெல்லாம் அவருடைய பேச்சை எப்படி தான் இருக்குது? ராஜாவாயிட்டாரு, இட் வில் ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. என்ன அர்த்தம் அது? அப்போ நீ ராஜாவானால் தான் நீ செய்ய போறியா? இன்னைக்கு உன்னால் செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாத ஆள் நாளைக்கு நீ ராஜாவான என்ன செய்ய போற? டோட்டல் சைலண்டாக இருக்க போற. இதான் நடக்க போகுது. கதையை வந்து ஜோசப்பினுடைய கதையை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.